ஆண்டி, அன்பு வாமா. குழந்தை எப்படிமா இருக்கு? குழந்தை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்களா? எங்களை மன்னிச்சிருமா. உன் நிலைமை தெரியாம அன்னைக்கு நாங்க பொண்ணு கேட்டு வந்து உன்னை ரொம்ப சங்கடப்படுத்திட்டோம். ஆமாம்மா, எங்களை மன்னிச்சிடு. என்ன ஆண்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? அன்னைக்கு நான் நடந்துகிட்டது தப்பு. அதுக்கு மன்னிப்பு கேட்கலான்னு வந்தா நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டி. அட என்னம்மா நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நாங்க வரேன்னு உனக்கு தெரியுமா? இன்னைக்கு இருந்த ஆர்வத்துல நாங்க தப்பு பண்ணிட்டோம். வா வந்து உட்காரு. என்ன சாப்பிடுற? காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? இந்த நேரத்துல எதுக்கு காபி? போய் மோர் எடுத்துட்டு வா போ. இல்ல இல்ல, அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம். என்னம்மா, சண்டைக்காரி வீட்டுல கை நினைக்க கூடாதுன்னு யோசிக்கிறியா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல, நீங்க கொடுங்க. சரி, நான் மோர் எடுத்துட்டு வரேன். இரு. போ உக்காருமா, உக்காரு. உன்னை பாக்குறதுக்கே ரொம்ப தர்ம சங்கடமா இருக்குமா? அன்னைக்கு ஏகப்பட்ட குழப்பம் அங்கிள். என் பொண்ணுக்கு வேற உடம்பு சரியில்லை. அத்தை வேற ஏகப்பட்ட டென்ஷன்ல இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியாம நான் என்னென்னமோ பேசிட்டேன். நீங்க பெரியவங்க, நீங்க தான் என்ன மன்னிக்கணும். அட என்னமா இதுக்கு போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்ட? இன்னும் மன்னிப்பு கேட்டு முடியலையாக்கும். இந்தம்மா மோர குடி. நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதேம்மா. நல்ல ஆப்பிள் மாதிரி ஒன்னு பார்த்ததும் உடனடியா என் பிள்ளைக்கு ஒன்னு முடிச்சு போடணும்னு தோணுச்சு. அந்த பையன் கல்யாணமே வேண்டான்னு 4-5 வருஷமா எங்களுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இருந்தான். அதான் முதல்ல நாங்க பேசி முடிச்சிடலாம்னு நினைச்சோம். ஆனா என்னென்னமோ ஆயிப்போச்சு. நீங்க ஆசைப்பட்டதோ கேட்டதோ தப்பில்ல. முடியாதுங்கிறத நான் கொஞ்சம் பொறுமையா சொல்லிருக்கணும். அன்னைக்கு சூழ்நிலையில அது முடியாம போயிடுச்சு. அன்னைக்கு நாங்க உன்கிட்ட திட்டு வாங்கிட்டு வந்தோமா, இங்க வீட்டுக்கு வந்து இவங்கிட்ட வேற திட்டு வாங்கணும். ஆமா, அவன் திரும்ப வந்து உன்கிட்ட சண்டை போட்டானாமே. அம்மா அப்பாவை யாராவது திட்டினா யாரா இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். அந்த பயலுக்கு கோவம் வந்துச்சுன்னா இப்படிதாமா, கண்ணு மண்ணு தெரியாம எதையாவது பேசிருவான். ஆமாமா, சிவத்தை மன்னிச்சிருமா. ஹாஸ்பிட்டலுக்கு போய் உன் பிள்ளைய பார்த்த உடனே தப்பு பண்ணிட்டோமோன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் எங்ககிட்ட உனக்காக பேசிக்கிட்டே இருந்தாம்மா. இத பாருமா, தப்பான சூழ்நிலையில தான் நல்ல மனுஷங்களை அடையாளம் கண்டுக்க முடியும். நீ இவ்வளவு தூரம் வீடு தேடி வந்து பேசுனதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்னம்மா பண்ண சொல்ற? காதலிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், சரியா வரலன்னா பிரிஞ்சிடுறோம். ஆனா அதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு யோசிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. தடிக்கு விழுந்துட்டோமேன்னு நம்ம என்ன அப்படியேவா கிடக்குறோம்? எழுந்திருச்சு நடக்கிறது இல்லையா? இத நான் அவனுக்கு மட்டும் சொல்லல, உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். ஏய், என்ன ஏதுன்னு தெரியாம அறிவுரை அள்ளி விடுற. அதுக்கு இல்லங்க, யாரா இருந்தா என்ன, நமக்காகலாம் வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்காது. அது பாட்டுக்கு அது பாதையில போய்கிட்டே இருக்கும். நாமளும் வேகமா அது கூட போகணும்னு சொல்றேன். அவனுக்கும் வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறதே இனியாவுக்காக தான். அவளும் வளர்றாள்ல. என்னதான் அப்பா தாத்தா பாட்டின்னு இருந்தாலும் அம்மான்னு ஒருத்தி வேணும் இல்லம்மா. அவளோட அம்மாவுக்கு எங்க கூட சண்டை போடுறதுக்கும் சிவத்தை பத்தி தப்பு தப்பா பேசுறதுக்கும் தான் நேரம் சரியா இருக்கு. வாரத்துக்கு ஒரு நாள் அந்த வீட்டுக்கு இனியா போயிட்டு வந்தானா அவளை குழப்பி நிம்மதி இல்லாம பண்ணிடுவா. கடவுளா பார்த்து ஒரு நல்ல பொண்ணா காட்டணும். அது அவனுக்கு பிடிக்கணும், இவனை அவளுக்கு பிடிக்கணும். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. சிவம் வீட்ல இல்லையா? ஆபீஸ் போயிருக்காம்மா. இனியா இருக்காளா? இருக்கா, கூப்பிடவா? ஆஹா இல்ல, நான் போய் அவளை பார்க்கலாம். தாராளமா போய் பார்க்கலாமா. அவளோட ரூம்ல அந்த கரடி பொம்மையை கட்டி பிடிச்சுக்கிட்டு
தனக்கு தானே அவ விளையாடிக்கிட்டு இருப்பா, நீ போய் பாரு. சரிங்க ஆண்டி. நான் போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். ஆனா கொடுத்து வைக்கலையே. பொறுமா, எவ்வளோ விஷயங்கள் மாறுது, பாப்போம். ஹாய் இனியா. ஹாய் ஆண்டி. ஏன் இனியா தனியா விளையாடிட்டு இருக்க? என்ன பண்றது ஆண்டி, பாட்டி தாத்தா சரவணன் மாமா ஆளுக்கு ஒரு வேலையில பிஸியா இருக்காங்க. நான் யார் கூட போய் விளையாடுறது? நீ அவங்க கூட தான் விளையாடுவியா? ஆமா ஆண்டி, இங்க வர யாரு இருக்கா என் கூட விளையாடுறதுக்கு? சரி, நீ என் கூட வரியா? அங்க விளையாடுறதுக்கு 2 பேர் இருக்காங்க. ஐயோ வேண்டாம் ஆண்டி. ஏன்? பாரதி ரொம்ப நாட்டி ஆண்டி, என்ன ஸ்கூல்ல ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவா. அப்படியா? என்ன பண்ணுவா? என்னோட ஷர்ட்ல இங்க் அடிச்சிருவா, என்னோட பென்சில் பாக்ஸ தூக்கிட்டு போயிடுவா, கிரவுண்ட்ல என்ன விளையாடவே விட மாட்டான். அவன் சின்ன பையன், அதுவும் இல்லாம நீ அவனும் வேற வேற கிளாஸ். அப்புறம் எப்படி இதெல்லாம்? தெரியல ஆண்டி, என்ன பார்க்கும் போதெல்லாம் அவன் என்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ நீ கலை கூட விளையாடு. கலை ரொம்ப சைலண்ட், எப்பவுமே தனியா அமைதியா உட்கார்ந்துட்டு இருப்பா. அவ எப்பவுமே அப்படிதான். நீ ஒரு தடவை பழகிட்டனா அவ ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பா. நீ அவ கூட பேசினா அவ உன் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுவா. ஆண்டி, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா? கேளு. நீங்க எதுக்காக தாத்தா பாட்டி கிட்ட சண்டை போட்டீங்க? அது தப்புதான். அதனாலதான் அவங்க கிட்ட சாரி கேட்கலான்னு வந்தேன். ஐம் சாரி. அப்ப எங்க அப்பாவை உங்களுக்கு பிடிக்காதா? எங்க அப்பாவுக்கு பொண்ணு கேட்க தானே தாத்தாவும் பாட்டியும் உங்க வீட்டுக்கு வந்தாங்க. இனியா, நீ இன்னும் சின்ன பொண்ணு, இதெல்லாம் உனக்கு புரியாது. நீ பெரிய மனுஷி ஆனதுக்கு அப்புறம் உனக்கு இதெல்லாம் புரியும். எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் ஒன்னு சொல்லட்டா? எங்க அப்பா ரொம்ப நல்லவரு. அப்பா வெளியில தப்பு பண்றவங்க கிட்ட மட்டும்தான் ரொம்ப கோவப்படுவாங்க. ஆனா என்கிட்ட அப்பா ஒரு தடவை கூட கோவப்பட்டதும் இல்ல, அடிச்சதும் இல்ல. அவர் ரொம்ப நல்லவரு. என்னாலதான் அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலன்னு எல்லாரும் சொல்றாங்க. இதெல்லாம் உன்கிட்ட யார் சொன்னது? அப்படிலாம் எதுவும் இல்ல. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உன் மைண்ட்லயே ஏத்திக்காத. இல்ல, எங்க அப்பா அப்ப அழகா இல்லையா? ஏய், பெரிய மனுஷி மாதிரி எவ்வளவு கேள்வி கேக்குற? இதே கேள்விய உன் தாத்தாவோ பாட்டியோ கேட்டிருந்தா என்னால பதில் சொல்ல இருக்க முடியும். உன்கிட்ட என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. உண்மையா சொல்லுங்க ஆண்டி, எங்க அப்பா அழகா இல்லையா? அழகுதான். எங்க அப்பா வக்கீலு. அதான் எனக்கு தெரியுமே. அப்ப ஏன் ஆண்டி எங்க அப்பாவை நீங்க வேண்டான்னு சொல்லிட்டீங்க? இனியா, யூ டூ ஸ்மார்ட். இங்க பாரு, நானும் உங்க அப்பாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஃப்ரெண்ட்ஸாவே இருந்தா ஒரே வீட்ல இருக்க முடியாதுல? ஏன் ஒரே வீட்ல இருக்கணும்? இனியா, நான் மறுபடியும் சொல்றேன், நீ இன்னும் குழந்தை. சில விஷயங்களை இப்ப உன்கிட்ட சொல்ல முடியாது. போக போக உனக்கே புரியும். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி. நீங்க ரொம்ப கியூட்டாவும் இருக்கீங்க. அப்படியா? ஆமா ஆண்டி, அதுலயும் எனக்கு உங்க கண்ணும் தான் ரொம்ப பிடிக்கும். ஆண்டி, ஒரே ஒரு தடவை உங்க கண்ணத்தை நான் பிடிச்சுக்கிட்டுமா? சரிங்கய்யா, நான் கிளம்புறேன். உனக்கு என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா நீ எனக்கு ஃபோன் பண்ணணும்.
வாங்க உட்காருங்க. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லைங்க. டாக்டர் பார்க்க வந்திருக்கீங்க. ஒண்ணும் இல்லைன்னா எப்படி? என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னங்க சிரிக்கிறீங்க? உடம்பு சரியில்லைன்னா தான் டாக்டர் பார்க்க வருவாங்க. சந்தோஷமா இருக்கேன்னு டாக்டர் பார்க்க வந்த முத ஆள் நீங்க தான். சரி சொல்லு. அன்பக்கா வீட்டுக்கு வந்தாங்க. யார் வீட்டுக்கு? எங்க வீட்டுக்கு. பாரா, இது இப்ப நடந்துச்சு. இன்னைக்கு தாங்க வந்தாங்க. ரெண்டு பேருக்கும் நடுவுல பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்குன்னு நினைச்சு. இல்லைங்க, இப்ப 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க. அப்படியா? நடந்த விஷயத்தையெல்லாம் நான் சிவானன்ட்ட சொன்னேன். அவர் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் உங்க அண்ணிய பார்த்து மன்னிப்பெல்லாம் கேட்டிருக்காரு. என்னமோ அவங்க 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி பேசி சமாதானம் ஆயிட்டாங்க. என்னங்க எதுவுமே பேச மாட்டேன்றீங்க? என்ன சொல்லணும்? இல்ல, இது உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சேன். அதான் நான் சொல்ல வந்தேன். எனக்கு நிஜமாவே சந்தோஷம்தான். பாஸ்கர் எனக்கு அண்ணன் தான். ஆனா அவன் நல்லவன் கிடையாது. அதனால அண்ணி நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க. இப்ப வரைக்கும் அவன் வாங்கி வச்ச கடன் எல்லாம் அண்ணி தான் அடைச்சிட்டு இருக்காங்க. அன்னிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு தான் நானும் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ஆமாங்க, நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவங்கள சேர்த்து வைக்கணும். கண்டிப்பா அதுக்கான முயற்சி செய்வோம். ம். என்ன? இல்ல, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கும் போது கை கொடுத்துப்பாங்கல்ல, அந்த மாதிரி. என்னங்க எனக்கு கால் பண்றீங்க? இல்ல, 2 பேர்கிட்டயுமே நம்பர் இருக்கு. பேசணும்னு நினைச்சா போன்ல கூட பேசிக்கலாம்ல. ஓ, பேசலாமே, நல்லா பேசலாமே. அதுக்காக ஒவ்வொரு வாட்டியும் இங்க வரணும்னு அவசியம் இல்ல. கரெக்ட், ரொம்ப கரெக்ட். ஏய் வாடி. என்ன அன்பு, பாட்டெல்லாம் பலமா இருக்கு. என்னடி வந்ததும் வராததுமா வம்பிழுக்கிற? பாட்டு கேட்டுட்டு இருந்தது மலரு, அவகிட்ட கேளு. என்ன மலரு, உங்க அண்ணி இப்படி சொல்றாங்க? காதல் நல்ல விஷயம் தானே. மலரு, நேத்து நடந்த சம்பவம் தெரியும்ல? என்னக்கா? எனக்கு தெரியலப்பா. இந்த மதுரை மாநகரத்துக்குள்ள அன்பு கரை புரண்டு அங்கிட்டும் இங்கிட்டுமா அலைப்பாயுது. ஏய், நான் எங்கடி போனேன்? அன்புனா நான் உன்ன சொல்லல. அப்புறம் பொதுவான அன்பு இருக்குல்ல, லவ், அத பத்தி சொல்லிட்டு இருந்தேன். இங்க பாரு, வேண்டாம். ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லணும்னு தோணுது, சொல்லிடுறேன். அன்பே சிவம். நீங்களா எதையும் கற்பனை பண்ணிக்காதீங்க. அப்படி நாங்க என்ன கற்பனை பண்ணிக்கிறோம்? நீங்க 2 பேரும் எதை மனசுல வச்சுக்கிட்டு பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். எதை மனசுல வச்சுட்டு பேசுறோம்? ஆமா, நான் சிவம் வீட்டுக்கு போனேன். அடப்பாவி, இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. ஆமா அண்ணி, சத்தியமா உங்களுக்கு தெரியாது போல இருக்கு. நீங்களாதான் மாட்டிக்கிட்டீங்க. பொண்ணு கேட்க வந்தவங்கள நீ ஓட ஓட விரட்டின. பதிலுக்கு அவன் உன் வீட்டுக்கு வந்து தைய தக்கன்னு குதிச்சுட்டு போனா. இப்ப என்னடானா அவன் வீட்டுக்கு நீ போனங்கற. எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு? சமாதானமா போயிடலான்னுதான். சமாதானம் ஆனதெல்லாம் ஓகே அண்ணி. அப்படி சமாதானம் ஆகுற அளவுக்கு உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? அவன் கலைய பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருந்தான். சாரி சொன்னான். மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்தான். நைட்டு ஃபுல்லா கண் முழிச்சு பாத்துக்கிட்டான். அடேங்கப்பா, கண்ணை முழிச்சுக்கிட்டு உன் குழந்தைக்கு காவல் இருந்திருக்கான். அக்கா, கதை கொஞ்சம் வேகமா போற மாதிரி இருக்குல்ல? ஆமா, அவங்க வீட்ல உள்ளவங்க ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு பொண்ணு கேட்க வந்திருக்காங்க. பொண்ணு கேட்க வந்தவங்க கிட்ட பொறுமையா சொல்லாம சண்டை போட்டது
நம்ம தப்பு தானே. அதான் அவன் அப்பா அம்மாவை பார்த்து சாரி சொல்லிட்டு வந்தேன். அவ்வளவுதாம்மா தாயே. நீங்க நினைக்கிற மாதிரி கதை வேற மாதிரி ஒண்ணும் போகல. கதை முடிஞ்சுது. என்ன சிரிக்கிறீங்க அண்ணி? கதை முடியல, இப்பதான் கதை இன்ட்ரெஸ்டிங்கா ஆரம்பிச்சிருக்கு. என்ன ஆரம்பிக்குது? குட்டி குட்டி சண்டைகள், குட்டி குட்டி சமாதானங்கள். நல்ல விஷயம் தானே? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. காதல் எப்பவுமே அப்படிதான். அது முதல்ல நமக்கே தெரியாது. அது முதல்ல நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும். அண்ணி, ஆல் தி பெஸ்ட். அன்பு, பாரதி எங்க? மேல இருக்கா. வாங்கக்கா பாக்கலாம். சரி அண்ணி. ஐயா வணக்கம். வணக்கம். நான் யாருன்னு தெரியுதுல்ல? நீங்க எதுக்கு தயங்குறீங்கன்னு புரியுது. நான் ஒன்னும் சண்டை போட வரல, மன்னிப்பு கேட்டு போலான்னு தான் வந்தேன். உள்ள வாங்க. வீட்ல அம்மா இல்லையா? இல்ல, கோயிலுக்கு போயிருக்காங்க. தம்பி சிவம்? அவனும் இல்ல. நல்லதா போச்சு. பிள்ளைங்களா, தாத்தாக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் தாத்தா. வணக்கம். ஆமா, இப்ப உங்களுக்கு என்ன வேணும் அத சொல்லுங்க. அன்னைக்கு வீட்டுக்கு வந்தவங்கள மரியாதை இல்லாம பேசிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க. பரவாயில்லம்மா. அன்னைக்கு சூழ்நிலையில நான் உங்க இடத்துல இருந்திருந்தாலும் அப்படிதான் நடந்திருப்பேன். இதுதாங்க உங்க பெருந்தன்மை. இவதான் அன்னைக்கு செத்து பொழைச்சது. என் மக டாக்டரா இருக்கா. அவளும் நானும் இவளுக்காக தான் என் மருமக கூட ஒட்டிட்டு இருக்கோம். புரியுது. அப்புறம் ஒரு சின்ன விஷயம். அன்னைக்கு நீங்க எதை மனசுல வச்சுட்டு என் மருமகளை பொண்ணு கேட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. இல்லம்மா, அது புரியுதுங்க. தனியா இருக்கிற உங்க பிள்ளைக்கு நீங்க பொண்ணு பாத்துட்டு இருக்கீங்க, அது நியாயம்தான். அதே மாதிரி தனியா இருக்கிற ஒரு பொம்பளை அப்படி யோசிக்க முடியாதுல்ல. அப்படி யோசிச்சா கூட அவ தனியாலும் இல்ல, இதுங்க ரெண்டும் அவளை நம்பிதான் இருக்கு. அம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, புரியுதுங்க. உங்க பிள்ளைக்கு என்ன குறைச்சல்? அழகா இருக்காரு, பெரிய வக்கீலா இருக்காரு, அவருக்கு கல்யாணம் ஆகாத பொண்ணே கிடைக்கும். ஆனா இதுங்களுக்கு இன்னொரு அம்மா கிடைக்குமா சொல்லுங்க? ஐயோ, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்கணும்னு நினைச்சது இந்த பிள்ளைங்களையும் சேர்த்துதாமா. அது எப்படிங்க சரியா வரும்? இதுங்களுக்கு அவங்க அப்பான்னா உசுரு. இன்னொருத்தர அப்பான்னு பொசுக்குன்னு எப்படிங்க ஏத்துக்க முடியும்? பா, உங்களுக்கு அப்பான்னா பிடிக்கும் தானே? அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டி. எனக்கும் ரொம்ப பிடிக்கும் பாட்டி. என் புள்ள சந்தர்ப்ப சூழ்நிலையால தான் தள்ளி இருக்கான். ஆனா எப்ப வேணாலும் என் மருமகளோட சேர்ந்துருவான். அவனுக்காக இல்லனாலும் இந்த பிள்ளைங்களோட ஆசைக்காகவாவது என் மருமக அவனை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த நினைப்புல தான் நாங்க எல்லாருமே இருக்கோம். இது வரைக்கும் என்ன வேணா நடந்திருக்கட்டுங்க, இதுக்கு மேலயும் சங்கடப்படுற மாதிரி நடந்துற வேணான்னு தான் உங்களை இங்க நேர்ல வந்து பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். இங்க நாங்க வந்துட்டு போனது என் மருமகளுக்கோ உங்க பிள்ளைக்கோ தெரிய வேண்டாம். நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. மேற்கொண்டு இந்த விஷயத்துல வேற எதுவும் தப்பா நடந்துராம நீங்க தான் பாத்துக்கணும். பிள்ளையோட இருக்கிற மகனுக்கு நீங்க பொண்ணு கேட்டு வர்றது உங்களுக்கு வேணா பெருமையா இருக்கலாம். ஆனா குழந்தைங்களோட இருக்கிற ஏன் மருமகளை கட்டி கொடுக்கறது எங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்ல. அவளும் எதுவுமே வேணான்னு இருந்தவதான். உங்க புள்ள விஷயத்துலதான் ஏதோ தடுமாறி இருக்கா. அவ ரொம்ப நல்லவ. இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க தடுமாறும் போது நம்மள மாதிரி பெரியவங்க தான் அதை தப்பா எடுத்துக்காம கூட இருந்து அவங்கள வழி நடத்தணும். அது நம்மளோட பொறுப்புன்னு எனக்கு தோணுது. இந்த பிள்ளைங்களுக்கு அம்மா வேணும். அதுங்க அனாதையாகாம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல,
நீங்க பதிலே சொல்லாம யோசிச்சுட்டு இருக்கீங்களே அதான். எங்க புள்ள நல்லா இருக்கணும்னு தாமா நாங்க யோசிச்சோம். மத்தபடி யாரு கூடயும் கெடுக்கணும்னு நாங்க நினைக்கல. நீங்க முதல்ல கிளம்புங்க. இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நல்லா புரியுதுமா. தங்கம் பாட்டி தாத்தா கால்ல விழுந்து சரி ஆசீர்வாதம் பாட்டி. வாங்கிக்கோங்க. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். நல்லா இருங்க, நல்லா இருக்கு. அப்போ நாங்க வரோங்க.